இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத உங்களோட டெய்லி லைஃபுக்கு பயன் தரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்பு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்குள்ளே நான் தீப்பெட்டியை போட போகிறேன். எதுக்காகன்னு கேட்பீங்க. நம்மள நிறைய பேர் அதிகமாக கிச்சனில் தீப்பெட்டி யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக பூஜை ரூமில் யூஸ் பண்ணுவோம். பூஜை ரூமில் நம்ம யூஸ் பண்ணும்போது தவறுதலாக தீப்பெட்டி இது போல் தண்ணியில் நனைஞ்சிருச்சுன்னா தீக்குச்சி ஒழுங்காக பற்ற வைக்காது. அப்படி தண்ணியில் விழுந்துருச்சுன்னா உடனே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு துணியில் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் வச்சுருப்போம். அதை இந்த தீப்பெட்டியோட அந்த தீக்குச்சி உரசுற இடத்துல நல்லா பூசி விட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் நல்லா பூசி விடும்போது அந்த ஈரத்தை இந்த பவுடர் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ இந்த தீப்பெட்டியோட சைடில் இருக்கிற ஈரம் எல்லாமே காஞ்சு போயிருக்கும். இப்போ நீங்கள் தீக்குச்சியை பற்ற வச்சிங்கன்னா அழகாக பற்றிக்குங்க. தீப்பெட்டி எப்போயாவது தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அந்த தீப்பெட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தீப்பெட்டி தீக்குச்சி எதுவுமே வேஸ்ட் ஆகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி தண்ணியில் விழுந்துருச்சுனாலும் உங்கள் கையால் கூட நீங்கள் தொடச்சிட்டு இந்த மாதிரி பவுடரை நல்லா பூசிட்டு இந்த தீக்குச்சியை தீப்பெட்டியில் பற்ற வைக்கலாங்க. கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு, இன்னொரு பவுலில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு மாவையும் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சமையல் கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது அவசியம் தேவைப்படுங்க. இப்போ நான் நம்ம வீட்டில் பெருங்காயத்தூள் வாங்கினா அந்த டப்பா காலியானதுக்கப்புறம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவில் ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த டப்பாவை மூடுறதுக்கு முன்னாடி இந்த டப்பாவில் இந்த பெருங்காயத்தூள் வெளியே வர்றதுக்குன்னு ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டையில் நீங்கள் நிறைய ஓட்டைகள் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற எந்த இடத்துலையும் ஓட்டை போடக்கூடாது. அப்போ தான் இந்த மாவை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது மாவில் ஈரப்பதம் பூச்சிலாம் போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா, நம்மள நிறைய பேர் சப்பாத்தி தேய்க்கும் போது, அதாவது சப்பாத்தி மாவை இந்த மாதிரி கட்டையில் தேய்க்கும் போது இந்த மாவு உருண்டை இந்த கட்டையில் ஒட்டிக்குங்க. இதனால் அவங்களுக்கு ஷேப்பாக ரவுண்டாக தேய்க்கவே வராது. குறிப்பாக பிகினராக இருக்கவங்க, பேச்சுலராக இருக்கவங்கலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அரிசி மாவு கோதுமை மாவு கலந்து வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது, பூரி தேய்க்கும் போது தூவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட அந்த கட்டையில் ஒட்டாதுங்க. நமக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி நீங்கள் ரவுண்டாக தேய்க்கிறீங்களோ அது போல் அழகாக அது விரிஞ்சு கொடுக்குங்க. இதனால் நம்ம செய்கிற சப்பாத்தி நல்லா வட்டமாக வருங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மாவை நீங்கள் உடனே இது மாதிரி போடாமல் 2 கைகளால் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு போடும்போது அந்த வரமாவு இந்த ஈரமாவில் ஒட்டாமல் இருக்கும். இதனால் நம்ம வயிற்றுக்கும் எந்த வித தொந்தரவும் ஏற்படாது. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி போடும்போது இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜிலேருந்து தக்காளி எடுத்தோன்னா அதை நம்ம கட் பண்ணி உடனே குழம்புலையோ கிரேவிலையோ போடக்கூடாது. அது போல் செய்யும்போது நமக்கு சளி பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, தக்காளி நமக்கு ஒழுங்காக வேகாது. ஏன்னா தக்காளி அந்த கூலிங்லேயே இருக்கிறதுனால நம்ம என்ன தான் நெருப்பில் போட்டாலும் இது மசிகிறதுக்கு டைம் எடுக்கும். இதனால நேரமும் அதிகம் வேஸ்ட் ஆகும், கேஸும் செலவாகும். அதனால தக்காளியை கட் பண்ண உடனே இது போல் கொஞ்சமாக உப்புத்தூள் தூவி வச்சுக்கோங்க. இந்த உப்புத்தூள் தூவுறதுனால தக்காளியில் இருக்க சில்னஸ் போயிருக்கும். தக்காளியை நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது குயிக்காகவும் வதங்கும், நம்மளோட நேரமும் மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகுங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் பூக்கள் எல்லாம் கட்டுறோன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பூ கட்டுற வேலை முடியும், பூவும் அழகாக கட்டலாம். இப்போ நான் என் கையில் எடுத்துருக்கிறது நெயில் பாலிஷ். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். பொதுவாக நிறைய பேர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம கையில் நெயில் பாலிஷ் வைப்போம். அதே போல் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. அது ஏன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த நெயில் பாலிஷை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூவோட அந்த மொட்டு பகுதியில் பூசி விட போகிறேன். நம்ம வாங்கின எல்லா பூவிலையும் பூசணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக போல் நீங்கள் இந்த மாதிரி பூசி எடுத்து வச்சுக்கோங்க. பூசி எடுத்துகிட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இதை வச்சுட்டு நல்லா இதை காஞ்சதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் எனக்கு எந்த அளவு பூ தேவையோ அது எல்லாத்துலேயும் நெயில் பாலிஷ் பூசி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பூக்களை நம்ம எதுக்காக இப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். நம்மள நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அதுவும் வச்சுருப்போம். அப்படி நம்மக்கிட்ட இல்லாதவங்க இந்த மாதிரி நேச்சுரலான பூவில் நீங்கள்
கொஞ்சமாக இந்த மாதிரி நெயில் பாலிஷை கலர் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதை வச்சுட்டு போகலாம். அதனால தான் சொன்னேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் நெயில் பாலிஷை இதில் பூசிக்கோங்கன்னு. நான் இந்த பூவில் பிங்க் கலர் பூசி இருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பர்பிள், ரெட்டு, மெரூன்னு என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலர் நெயில் பாலிஷை பூசிக்கலாங்க. இப்போ இது எப்படி கட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அந்த நூலில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 5 பூக்களாக கட்டணும். இப்போ நான் ஒரு செட்டு கட்டிட்டேன். ரெண்டாவது செட்டு கட்டும்போது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் செட்டு, அதாவது நீங்கள் இந்த பூ கட்டும்போது நீங்கள் பேசிக்காக பூ கட்ட தெரிஞ்சாலே போதுங்க. இப்போ நான் முதல்ல கட்டின பூவை விட கொஞ்சம் தள்ளி கலர் பூசாத 2 பூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பூவோட நடுவில் நெயில் பாலிஷ் கலர் பூசின பூவை வச்சுருக்கேன். அதோட வெளிப்பக்கமாக மறுபடியும் 2 பூ வச்சுருக்கேன். அதாவது 4 பூ வச்சுட்டு அதோட நடுவில் அந்த நெயில் பாலிஷ் பூசுகிற பூ வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். அதை நீங்கள் டைட் பண்ணும்போது 2 முறை சுற்றிட்டு 3ஆவது முறை நீங்கள் எப்பயும் போல் பூவை நீங்கள் மடித்து டைட் பண்ணிவிடுங்க. அதுவும் 2 முறை போடணுங்க. இந்த மாதிரி கேப் விட்டு பூக்கள் எல்லாத்தையும் கட்டிக்கோங்க. 5 பூக்களாக நான் கட்டியிருக்கிறேன். இப்போ நான் கட்டியிருக்கிறது மல்லிகைப்பூ. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜாதிப்பூ, முல்லைப்பூ, வாசனையே இல்லாத காக்கரட்டான் பூ கூட இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட காம்பு இன்னுமே நீளமாக இருக்குங்க. அதை நீங்கள் இது போல் செய்யும்போது நீங்கள் தலையில் வச்சுட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்றா அந்த நூலில் இருந்த பூக்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த நூலெல்லாம் தெரியாதவாறு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பூக்கு தகுந்த மாதிரி நூல் நீளமாக எடுத்துக்கோங்க. அதை ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம்னு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அதில் அந்த நூல் கோர்த்துருக்கிற ஊசியோட பின்பகுதியை சொருகிட்டு ஊசியோட கூர்மையான பகுதியில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க, அதாவது நெயில் பாலிஷ் பூசி ஒரு 5 பூக்களாக கட்டி வச்சுருக்க பூக்களை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கோர்க்க போகிறோங்க. ஒரு சில பேருக்கு நெருக்கமாக பூக்கட்ட வராது. அப்படிப்பட்டவங்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது குயிக்கான நேரத்தில் பூக்கள் கட்டிடலாங்க. கிலோ கணக்கில் பூவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கட்டும்போது நிமிஷத்தில் கட்டி முடிச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி பூ எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட பூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெட் கலரில் இல்லை பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டோன்னா இந்த பூ நல்லா மேட்சாக இருக்கும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு இன்ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை வெளியூருக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக சாரீலாம் கட்டுவோம். நம்ம வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட வச்சுருக்க ஜுவல்ஸை பேக்லேயோ பர்ஸ்லேயோ போட்டு வச்சோன்னா சேஃபாக இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் பயன்படுத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, நம்ம சாரீலாம் கட்டும்போது உள்ள இன்ஸ்கர்ட் போட்டிருப்போம். அந்த இன்ஸ்கர்ட்டோட, அதாவது இன்ஸ்கர்ட்டுக்கு வெளிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு பர்ஸை ஊக்கில் பின் பண்ணிவிடுங்க. 2 ஊக்கு 3 ஊக்கு வச்சு நல்லா பின் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிற உங்களோட காசு பணமாக இருக்கலாம், இல்லைனா விலை உயர்ந்த நகை நட்டுன்னு எதுவாக இருந்தாலும் போட்டு நீங்கள் சேஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. இதனால் அந்த பொருட்கள் மிஸ் ஆகுமோ, இல்லை தொலைஞ்சு போயிடுமோ, திருடு போயிடுமோன்னு நமக்கு டென்ஷனோ பயமோ இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி தாங்க செஞ்சுருக்காங்க. இது நம்மள நிறைய பேருக்கு தேவைப்படும். தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். நம்ம வீட்டில் முருங்கைக்கீரையெல்லாம் வாங்கணும்னா இந்த இலைகளை மட்டும்தான் சமையல் பண்ணுவோம். அதில் இருக்கிற அந்த குச்சி காம்பெல்லாம் அப்படியே தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். இனிமேல் அது போல் செய்யாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யவும் மாட்டீங்க. அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற அந்த முருங்கைக்கீரையோட காம்பு, அந்த குச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்குங்க. அதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 1 டம்ளர் குடிக்கிற தண்ணி நல்லா பாதியாக வற்றி வரணும். அது வரைக்கும் இதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா இது கொதித்து அந்த தண்ணி பாதியாக வற்றி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம போட்டிருக்க அந்த முருங்கைக்கீரையோட அந்த தண்டுலையும் நிறைய சத்து இருக்குது. அதோட சாறு, அந்த சத்து எல்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். இந்த தண்ணி நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இது நீங்கள் பயன்படுத்தணும். இது யார் பயன்படுத்தணும்னா, நம்ம தலையில் இருந்து முடி கொத்து கொத்தாக கொட்டுங்க. உங்கள் முடி கொட்டுறது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண இந்த தண்ணியை உங்கள் தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உங்கள் தலைக்கு போடக்கூடிய ஷாம்புவோ சீயக்காயோ கலந்துட்டு தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது முடி கொட்டுதல் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். முடியும் நல்லா நீளமாக அடர்த்தியாக வளருங்க. முருங்கைக்கீரையோட வேஸ்ட்டை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.